ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். 1 பேதுரு 5:2 இது பேதுரு சொல்லும் பொழுது, உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தை, சபையில் அங்கமாக இருக்கிறோம் நினைக்கிறோம், ஆனால் தேவனுடைய மந்தை என்று நமக்கு பேர் இடப்பட்டிருக்கிறது. அந்த மந்தையை மேய்ப்பர்கள் கட்டாயமாய் அல்ல, மனப்பூர்வமாய் மேய்க்க வேண்டுமா, சந்தோஷமாக மேய்க்க வேண்டும். நாம் தேவனிடத்தில் கணக்கு ஒப்பிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு மேய்க்க வேண்டும். ஏதோ நமக்கு கொடுத்திருக்கிறார், நாம் எப்படி வேணாலும் செய்யலாம், இப்படி வேணாலும் அவர்களை நடத்தலாம் என்று அப்படி அல்ல, உற்சாக மனதோடு செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அவலட்சணமான ஆதாயம் என்பது பணம் தான். எதுக்கு எடுத்தாலும் பணம், எதுக்கு எடுத்தாலும் இதை செய்யுங்க, அதை செய்யுங்க, அப்படி செய்யுங்க, இப்படி செய்யுங்க, இப்படி இருந்தால் தான் நீங்கள் நல்லா இருப்பீங்க, அப்படி இருந்தால் தான் நீங்கள் நல்லா இருப்பீங்க. இல்லை, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்ம எப்போ ஏற்றுக்கொள்கிறோமோ அப்பவே நல்லா இருப்போம். ஆண்டவர் நமக்காக ஜீவனை கொடுத்திருக்கார், நம்ம மேய்ப்பனுக்காகவும் அவர் ஜீவனை கொடுத்திருக்கார் என்பது அவர்கள் உணர்வோடு மற்ற மந்த மேலே, அதாவது தேவனுடைய மந்தை அவர்களும் மந்தை என்பதை அவர்கள் உணர வேண்டும். மேய்ப்பன் தன் ஆடுகளுக்கு தன் செவியை தருகிறான் என்று ஆண்டவர் சொன்னது போல அவருடைய சத்தத்துக்கு நாம் செவி கொடுக்க வேண்டும். அது உண்மை. அதே நேரத்தில் அவலட்சணமான ஆதாயத்திற்காக அல்ல, உற்சாக மனதோடு தேவன் நம்மளை மேய்க்க வேண்டும் என்று மேய்ப்பனுக்கு அறிவுரை சொல்லுகிறார். அப்படியாகவே தேவனிடத்தில் இருக்கிற நாம் அவர்களை மேய்க்கும் பொழுது அவலட்சணமான ஆலயத்துக்கு அல்ல, உற்சாக மனத்தோடு இவர்களெல்லாம் கொண்டு போய் பரலோகத்தில் சேர்க்க வேண்டும் என்ற உணர்வோடு அவர்களை மேய்க்க கடமைப்பட்டிருக்கும் என்ற உணர்வோடு நாம் செய்யப்படும் போது தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பார். அந்த மெந்தைகளையும் அவர் ஆசீர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். ஆமென்.